வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நண்டு கிடச்சிருக்கு. இது வந்து தோக்கா நண்டு தான். நல்லா சதை இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி வந்து நண்டு கிரேவி செஞ்சு பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டை சுற்றி செவுறு வளர்த்துட்டாங்க. அங்கே வரைக்கும் வளர்த்து வந்துட்டாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வளர்த்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம பின்புறம் வந்து கொஞ்சம் மூங்கில் பட்டியல் இருந்துச்சு, அதை வச்சு நம்ம அடைச்சிருக்குறோம். நண்டுங்க முதல்ல உடைச்சது வந்து ஓலைக்காய் நண்டுன்னு சொல்லுவோம், புழுக்களை நண்டு. இது பார் நண்டு. இப்படி தோக்கா நண்டுகளில் சதை அதிகமாக இருக்கும், அதனால தான் நாங்கள் தோக்கா நண்டாக எடுத்துடுறது. சதை உள்ள நண்டையினா எடுப்போம், இருந்தாலும் தோக்கா நண்டில் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதனால தோக்கா நண்டு கிடச்சா விடாதீங்க, வாங்கி நல்லா சமைங்க. அந்த தோக்கா நண்டில் வந்து நம்ம சவைக்கும் போது அந்த சாறு இருக்குது பாருங்கள், அந்த சாறை நல்லா அப்படியே குடித்தோம்னா சளிப்புலாம் இறங்கிருங்க. அதனால தான் தோக்கா நண்டு பார்த்து எடுக்கிறது. இந்த நண்டை வந்து இப்படி தாங்க உடச்சி எடுக்கணும். இங்கே பாருங்கள், அழகாக நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். இது ஈஸியான வேலை தான், கஷ்டமான வேலை கிடையாது. இது வந்து பொட்டு நண்டுன்னு சொல்லுவோம். பொட்டு பொட்டாக இருக்குது பற்றிங்களா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதனால பொட்டு நண்டு. இன்றைக்கி பழைய கஞ்சிக்கு நாங்கள் நண்டு கிரேவி செஞ்சு சாப்பிட போகிறோம். யாரெல்லாம் பழைய கஞ்சிக்கு இப்படி நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்ருப்பீங்க, மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் வலையில் எது கிடைக்குதோ அதை வச்சு சமைச்சு சாப்பிட்ருவோங்க. உடச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அம்மியில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நல்ல தண்ணி ஊற்றி ஒரு அலசு அலசிக்கிடுவோம்.
இல்லை இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தையெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பட்டை வகை சேர்த்துக்கிடுவோம். நம்ம அம்மியில் அடித்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டையெல்லாம் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே அரைச்சிருக்கோம். அது பச்சை வாடை மாறதட்டிக்கு வதங்கட்டு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே தூவி விட்டுருவோம். நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம். இப்போ தக்காளி பெரிய வெங்காயம் 2 மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துக்கிடுவோம். தக்காளி வெங்காயம் மிளகாய் லைட்டாக வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம நண்டை சேர்த்துக்கிடுவோம். நம்ம வீட்டில் இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நம்ம பக்கத்தில் செவ்வறு அப்படியே கட்டிக்கிட்டு வராங்க. பக்கத்துலேயே கட்டட வேலையும் நடக்குது. அதே மாதிரி காத்தாடியை பாருங்கள், நம்ம ஏரியாவில் எத்தனை காத்தாடி வந்துட்டுன்னு பாருங்கள். இப்போ ஒரு காத்தாடி மிஷினை வச்சு தூக்கி வைக்காங்க பாருங்கள், எவ்வளோ காத்தாடி வருதுன்னு பாருங்கள். நம்ம ஏரியா பக்கத்துலேயே நம்ம வீட்டில் இருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுதுங்க. பக்கத்தில் போய் பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு காத்தாடி தாங்க நம்ம ஏரியாவில் இருந்துச்சு, அதுக்குள்ளே எத்தனை காத்தாடி வந்துட்டுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டு. இப்போ வந்து வத்தப்பொடி மஞ்சத்தூள் மிளகுத்தூள் கறி மசாலா தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ நண்டு எடுக்கிறீங்களோ அவ்வளோ நண்டுக்கு தேவையான உரப்பு, சிலவங்க உரப்பு சேர்ப்பீங்க, சிலவங்க உரப்பு சேர்க்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான மசாலாவை எடுத்து நீங்கள் நண்டுக்கு சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு உரப்பு வந்து நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன், கம்மியாக வைக்கிறேன். ஏன்னா பிள்ளைகள்லாம் சாப்பிட்றதுனால
உரப்பு அதிகமாக வைக்க மாட்டோம். ஏன்னா இந்த நண்டு கிரேவிக்கு, நண்டு பொரியலுக்கு, நண்டு குழம்புக்கு கொஞ்சம் காரம் சாரமாக உரப்பாக வச்சாதாங்க அந்த இருமல் சளி இருந்தாலும் சரி நல்லா ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால தான் நாங்கள் நண்டுங்க கிடைச்சாலும் விடுறது கிடையாது. ஒரு நாளைக்கு இப்படி ஏதாவது எங்கள் வலையில் வர்றதை வச்சு சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிட்றது. இப்போ நண்டை சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ லைட்டாக அப்படியே தூவி விட்டுருவோம் நண்டு மேலே. இப்போ தண்ணீர் சேர்த்துக்கிடுவோம். இதில் புளி கூட சேர்த்துக்கிட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நான் சேர்க்கலை, நீங்கள் சேர்த்துக்கிறதாலும் சேர்த்துக்கிறலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். அப்படியே ஒரு கிளறிட்டு அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோங்க. நண்டு கிரேவி நல்லா கொள்ளண்டு வரும்போது நம்ம இறக்கி வச்சுக்கிடுவோம். இறக்கி வச்சுட்டு பழைய கஞ்சிக்கு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். பாருங்க, அப்படியே நம்ம கிண்டி விடும்போது அந்த மசாலாலாம் அந்த நண்டில் இறங்கி அந்த நண்டு சாறு, இந்த மசாலா சாறு எல்லாமே நல்லா நண்டோட மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, நல்லா அப்படியே கட்டி ஆவிரும். அப்படியே கிரேவி மாதிரி நம்ம எடுத்து வச்சு பழைய கஞ்சிக்கு குடிச்சா எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாசத்தையே பாருங்க எப்படி கமகமண்டு மணக்குதுண்டு. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே பக்குவத்துக்கு நீங்களும் நண்டை கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு மறக்காம சொல்லுங்க. கொஞ்சம் மல்லித்தழையை மேலே தூவி விட்டு இறக்கிடுவோங்க. நண்டு கிரேவி ரெடியாகிருச்சு. பாருங்க, அப்படியே ஒரு வாசத்தை. நண்டு கால் எடுப்போம். பாருங்க, நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கஞ்சிக்கு வந்து நண்டு கிரேவி வச்சுருக்குறோம். இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன். நல்லா கம்மண்டு வாசம் தாங்க வருது நல்லா நண்டு கிரேவிலேருந்து. இப்போ நம்ம சாரை ஊற்றி அப்படியே கஞ்சியில் ஊற்றி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன். அருமையான காலையிலேயே ஒரு நல்ல கஞ்சிங்க, நல்ல அருமையாக இருக்குது. சுட சுட இருக்குது கிரேவி. சரியான சூடுங்க. சுட சுட நம்ம கஞ்சிக்கு நண்டு கிரேவி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க.
நல்லா காரம் சாரம்லாம் இறங்கி அந்த நண்டு சாறுலாம் அந்த மசாலாவோடு சேரும்போது அது தனி சுவை தாங்க நண்டு கிரேவி. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்குதுங்க கஞ்சிக்கு. நம்ம பார்னண்டு சதையை பாருங்க, அப்படியே பிளாப்பழம் சொல்ல மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நண்டுலாம் கிடச்சி வச்சுட்டா கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. நல்லா சளி இருமலுக்கெலாம் நல்லா கேட்குங்க. சின்ன பிள்ளைகளுக்கெலாம் நல்லா சூப்பு வச்சு கொடுங்க. நண்டு சூப்பு வச்சு சளி இருமல் இருந்தாலும் நல்லா குணமாகிருங்க. நண்டை யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நண்டில் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு மருத்துவம் மாதிரிங்க. நண்டு நல்லா ஒரு அருமையான சாப்பாடாக சமைச்சு சாப்பிட்டோம்னா அது தனி ருசியை காட்டும். எல்லாருமே சொல்லுவீங்க நண்டு, சிலவங்க சொல்லுவாங்க வாயுன்னு சொல்லுவாங்க. இது வாயுலாம் கிடையாது, சளி இருமலை குணப்படுத்தக்கூடிய தான் நண்டு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்கி நீங்களும் சமைங்க. இங்கே பாருங்கள், பழைய கஞ்சிக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கிரேவி. நீங்களும் நல்லா மணக்க நல்லா நண்டை வாங்கி சமைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் நண்டு ருசி தெரிய மாட்டேங்குது, எனக்கு சமைக்க தெரியலன்னு சொன்னால், இது சமையல் வந்து ஈஸியானது தானேங்க. நம்ம மசாலாவையெல்லாம் பக்குவமாக சேர்க்கணும். பூ மாதிரி சேர்த்து இதை சமைச்சு சாப்பிட்டா அதே நம்மளுக்கு டேஸ்ட் தெரிஞ்சிருங்க.